மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பந்த் காரணமாக கடைகள் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள், ஆட்டோ, டெம்போ ஓடாததால் மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகினர். புதுச்சேரியில் தொடர்ந்து 5வது ஆண்டாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. மின்கட்டண உயர்வை கண்டித்து மின்துறையை தனியார் மயமாக்குவதை கண்டித்து இந்தியா கூட்டணி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதை ஏற்று புதுச்சேரி, காரைக்கால் என 4 பிராந்தியங்களிலும் பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தனியார் பேருந்துகள், ஆட்டோ, டெம்போக்கள் இயங்கவில்லை. திரையரங்குகளின் பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டன. சிறிய கடை முதல் பெரிய வணிக நிறுவனங்கள் வரை மாலை 6 மணி வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான தனியார் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முழு அடைப்பு போராட்டம் காரணமாக மாணவர்கள் நலன் கருதி 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து அரசு பள்ளிகள் இயங்காது என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை இயங்குகின்றன. ஆனால் குறைந்த அளவே மாணவர்கள் வந்துள்ளனர். கல்லூரிகள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டதால் வாகனங்கள் இல்லாமல் மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். புதுச்சேரி பேருந்து நிலையத்திற்குள் தமிழக அரசின் பேருந்துகள் ஏதும் வரவில்லை. இதனால் சென்னை, கடலூர், விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் அவதியடைந்தனர். நான் திண்டிவனம் போனேன் சார். 7 மணிக்கு வந்தேன். அங்கே வெயிட்டிங் பண்ணிருந்தேன். கவர்மெண்ட் பஸ் வருது ஏற்றுனாங்க. அது 10 ரூபா டிக்கெட்டு, 20 ரூபா டிக்கெட்டு வாங்கிட்டு விட்டாங்க. இங்கே பஸ், இந்த பஸ் தினம் ஏறினா தான் போவோம், தினம் ஏறினா போவோம், தினம் ஏறினா போவோம் சொல்லிக்கிறாங்க. எந்த வண்டியில் ஆள் ஏற்றுற சார். இங்கே 1 மணி நேரம் ஆகும் சார். நான் கிடைக்கல. காலையில் எப்போ டைம்னாலும் ஜனம் ஏறினா தான் அங்கே ஜனம் யாருமே ஏறுறேன். அங்கே போய் ஜனம் ஏறுறேன், அங்கே போய் ஜனம் ஏறல, எங்கேயுமே ஜனம் ஏறினேன். எதில் ஜனம் ஏறி ஏறி போகன்றாரு கேட்டாக்கா. பாண்டிச்சேரியில் பந்து நடக்கிறதுனால கோரிமேடு, தமிழ்நாடு எல்லை வரைக்கும் திருப்பிட்டு போகிறோம். சீட்லாம் ஏறுறாங்க, போகிறாங்க. எவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க பயணிகள்? ஒரு 20 நிமிஷம், 1/4 மணி நேரம். எவ்வளோ பேர் இருந்தாலும் ஏற்றிருக்கீங்க? ஆமாம், ஏற்றி. இன்னைக்கு பௌர்ணமி ஆச்சு, எப்படி? பௌர்ணமி முடிஞ்சிட்டு எல்லாரும் கூட விட்டுட்டோம். பஸ் ஸ்டாண்ட் உள்ள தானே ஏற்றுவீங்க? ஆமாம் சார். திருவண்ணாமலைக்கு நிறைய பஸ் போவோம். ஆமாம் சார். இப்போ இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு அங்கே தான் சார் கூட்டம். அங்கே பௌர்ணமி கூட்டம் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிடுச்சு சார். ஆமாம். இங்கே அதான் ஏதோ உள்ளே போகாதுன்னாங்க, அதனால நிறுத்திக்கிறோம் சார். இப்போ உள்ள ஒரு 20 நிமிஷத்தில் கிளம்பிடுவோம். யாரும் ஏறணும் ஏற்றின்னு போயின்னு இருக்கோம் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஜனம் இங்கே வந்துடுது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் ஜனம் தெரிஞ்சு இங்கே வந்துடுறாங்க. வண்டி 10 நிமிஷம் ஒரு வண்டி இருக்குது சார். திருவண்ணாமலைக்கு இருக்குது. திருவண்ணாமலை பொறுத்தவரையிலும் குறை இல்லை, வண்டி வந்துக்கினே இருக்கும். வராங்களா பயணிகள்? பயணிகள் வராங்க, இங்கிருந்து நடந்து தான் போகிறாங்க. இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் உள்ள போகலப்ப. என்ன இருந்து வரீங்க? திண்டிவனமா? எங்க இருக்கீங்க? உத்தராயணத்துல போகணும். நாங்கள் எங்க போறீங்க? எங்க போறீங்க? பெயிண்ட் அடிக்க போகிறோம். இங்கே இறக்கி விட்டாங்களா? எப்படி போவீங்க இங்கேருந்து? நடந்து தான் போகணும். இந்நிலையில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து போன்ற அத்தியாவசிய சேவைகள் வழக்கம்போல் தொடர்ந்து செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.